guys, நிறைய நேரங்கள்ல நம்ம மனசுல நமக்கு தோணும் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தேவைப்படும். இத வந்து போய் கேட்கலாமா அப்படின்னு தோணும். ஆனா நம்ம கேட்க மாட்டோம். எங்க இத போய் நம்ம கேட்டா வந்து நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்மள வந்து மட்டமா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்பட வேண்டிய விஷயங்களே வந்து நம்ம கேட்க மாட்டோம் யோசிச்சுட்டு. அண்ட் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு தோணும், ஷேர் பண்ணணும்னு தோணும். பட் எங்க இதெல்லாம் சொன்னா வந்து நம்மளே மறுபடியும் வந்து தப்பா நினைச்சிருவாங்களோ, இவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி வேலை ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம சொல்ல வேண்டிய விஷயமும் நம்ம வந்து நினைச்சிட்டு நம்ம கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயமும் வந்து நம்ம கேட்காம விட்டுருப்போம். அதாவது நம்ம வேணும்னு நினைச்சு ட்ரை பண்ணி கிடைக்காம போனால் கூட பரவாயில்ல. ஆனால் நம்ம கேட்காமலே சொல்லாமலே ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போகிறது, லாஸ் ஆகிறது அப்படிதான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம கேட்கறதுக்கே யோசித்தோம் அப்படின்னா எப்படி நமக்கு அது கிடைக்கும் இல்லையா? நமக்காக நம்மளே கேட்கல அப்படின்னா நம்மளே ஒன்றும் வந்து கேட்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை தாண்டி ஒரு கூச்சமாக கூட இருக்காங்க. ஒரு சிலர் வந்து கூச்சப்படுவாங்க, வெளியில் போய் கேட்கறதுக்கோ இல்லை போய் பேசுறதுக்கோ ஒரு விஷயம் சொல்கிறதுக்கோ வந்து கூச்சப்படுவாங்க. ஒரு சிலர் வந்து மனசுக்குள்ளேயே தயக்கமாக நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற அந்த ஒரு தாட்லேயே வந்து கேட்காம சொல்லாமல் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம கேட்கறதுக்கெலாம் யோசிக்கவே கூடாது. சொல்லுவாங்கல்ல, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயம் வேணும், நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, சொல்லணும் இல்லை கேட்கணும் அப்படின்னா நம்ம யோசிக்கவே வேண்டாம். நமக்கு வேணும் கேட்டுட்டு நமக்கு இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது சரி நம்ம கேட்டோம், அப்போ நம்ம ட்ரை பண்ணோம் கிடைக்கலாம் அப்படிங்கிறதாவது ஓகே. ஆனால் வந்து ஐயையோ அப்போவே நம்ம கேட்டிருந்தா நமக்கு கிடைச்சிருக்குமோ, நம்ம வந்து அப்போ இந்த முயற்சி பண்ணியிருந்தா நமக்கு அதை வந்து நம்ம அடைஞ்சிருக்கலாமோ, நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி பின்னாடி வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நம்ம வந்து கேட்கணும், கேட்டால் நமக்கு கிடைக்கும். நம்ம தட்டணும், தட்டினா நமக்கு கதவு திறக்கும். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய பேசலாம். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட தயக்கத்தினாலையும் நம்மளோட கூச்சத்தினாலையும் நம்ம வந்து நிறைய இழந்திருப்போம். ஸோ இனி வந்து அந்த மிஸ்டேக் நம்ம வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? பை. நான் வாழ்க்கையை கற்றுக்கிறது தானே.